நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்பம் டிசைனிங் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பண்ணுவோம். அதுக்கு தேவையான ஆல்பம் ஷீட்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஒன்று வைப்பாங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் நாம எப்படி கிரேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்க போறோம். டிரான்ஸ்பரண்ட் ஷீட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்பத்துல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி ஒரு ஷீட் கொடுப்பாங்க. இந்த ஷீட் எப்படின்னு வச்சுங்களேன், பின்னாடி ஒரு ஒயிட் ஷீட் கொடுத்துருப்பாங்க, எம்டி ஷீட். அந்த ஷீட் மேல வச்சு பார்த்தா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லா தெரியும். அதே நீங்க இந்த பேப்பரை மட்டும் தூக்குனீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு வந்து ஒரு கண்ணாடி மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, டிரான்ஸ்பரண்டா தெரியும். சரி, இது எப்படி நம்ம ரெடி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு அவுட்டோர் பிக்சரை வச்சு நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா, இப்போ கட் பண்ணி வைக்கக்கூடிய பிக்சர் இருக்கு, இல்ல நான் வந்து இண்டோர்ல தான் எடுத்திருக்கேன், அந்த பிக்சரை கட் பண்ணி வைக்கணும், அதுக்கு என்ன மாதிரி வைக்கணும்னா அது இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ இதுல நான் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க் எஃபெக்ட் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு டெக்ஸ்சர் பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா, இப்போ இது எங்க டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்க குரோம் பேஜ் நீங்க ஓபன் பண்ணிக்கிடுங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிக் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. இது ஒரு ஃப்ரீயான ஒரு வெப்சைட். இங்க நீங்க உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ், வெக்டர் ஃபைல், பிஎஸ்டி, அது போக பார்த்தீங்கன்னா ஐகான், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ரீ வெப்சைட். ஆனா இதுல பிரீமியம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்க காசு கட்டினா மட்டும்தான் உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல கோல்டன் கலர்ல ஒரு லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு கிரீன் லோகோ மாதிரி. இந்த மாதிரி கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் வந்து நம்ம இப்படி கிளிக் பண்ணோம்னு வச்சுங்களேன், இதுல வந்து டவுன்லோட் கோ பிரீமியம் அப்படின்னு காட்டும். இது பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் கட்டினாதான் டவுன்லோட் பண்ண முடியும். மற்றபடி நார்மலா டவுன்லோட் பண்றது, இப்போ இது ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன், இதை நான் வந்து கிளிக் பண்றேன். இதை நான் டவுன்லோட் பண்ணோம்னா இந்த இடத்துல கிரீன் கலர்ல காட்டுதா டவுன்லோடுன்னு. இந்த கிரீன் கலர்ல காட்டக்கூடிய டவுன்லோட கிளிக் பண்ணிட்டு கீழே ஃப்ரீ டவுன்லோடுன்னு இருக்கும். இதை ஒரு டச் பண்ணா போதும், நம்மளுக்கு என்ன பண்ணும், ரொம்ப ஈஸியா டவுன்லோட் ஆயிடும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் நம்மளுக்கு ஆயிடுச்சு. இவ்வளவுதான். சிப்பையில் இருக்கும், நீங்க அதை எக்ஸெப்ட் கொடுத்து நீங்க வந்து எடுத்துக்கணும். சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா pixels.com, இதுல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லி நான் டைப் மட்டும் தான் அடிச்சிருக்கேன். இதுல பாருங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு டெக்ஸ்சர் பேக்ரவுண்ட் வரும். இதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு கீழே நிறைய இது சம்பந்தப்பட்ட இது எப்படி இருக்கோ இதே போல இருக்கக்கூடிய இன்னும் நிறைய டெக்ஸ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி வரும். உங்களுக்கு எந்த டெக்ஸ்சர் வேணுமோ நீங்க வந்து தாராளமாக அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஆல்ரெடி எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எப்படி நம்ம டிசைனிங் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். Photoshop 7.0 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் தான் நம்ம டிசைனிங்கை பண்ண போறோம். இப்போ சைஸ் என்ன வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியா இருக்கும். இதை ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். சைஸ் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்பம் நாம ஒர்க் பண்றோமா 12:36 அப்படின்னு ஒர்க் பண்றோம்னு வச்சுங்களேன், அந்த ஆல்பத்துல பாதி வைக்கணும். சரிங்களா, பாதி எவ்வளவு வரும்னா 12:18 வரும். சரிங்களா, 36ல பாதி எவ்வளவோ அது வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து அதுல இருக்கக்கூடிய 12, அவ்வளவுதான். சரிங்களா, இப்போ Ctrl N அப்படிங்கிறத கொடுத்து நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றேன். இதுல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறேன். வித்து 18 இன்ச்சஸ், ஹைட்டு 12 இன்ச்சஸ், ரெசல்யூஷன் 300 வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். எப்போதுமே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணதும் சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. Ctrl Shift S கொடுத்துட்டு இதை என்ன பண்ணுறேன், டிரான்ஸ் போட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸை தட்டி விட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பெருசாகிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இங்க் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை உள்ளே கொண்டு வந்து நம்ம வைக்கணும். இப்போ இந்த இங்க் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை என்ன பண்றேன், அப்படியே நான் என்ன பண்றேன், என்னுடைய போட்டோஷாப்ல நான் ஓப்பன் பண்றேன். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இருக்கு இந்த இடத்துல. சரிங்களா, அது உங்களுக்கு காட்டுறதுக்காக என்ன பண்றேன், இப்போ பாருங்களேன், இதை வந்து ட்ராக் பண்ணி போடுறேன். நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்க டிசைனிங் மட்டும்தான் தேவை. ஆனா அவுட்டர்ல ஒயிட் இருக்கு, இந்த ஒயிட்டை ரிமூவ் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய பிக்சரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைக்க முடியும். இப்போ இந்த ஒயிட்டை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் Ctrl L அப்படிங்கிறது கொடுத்து லெவல் கொடுக்குறேன். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் நான் ட்ராக் பண்றேன். சரிங்களா, லைட்டா இந்த அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஒயிட் லைன் இருக்குல்ல, அது நல்லா பியூர் ஒயிட்டா மாறணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி ட்ராக் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஷேடோ லைன், இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணும்னா, இந்த டெக்ஸ்சர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இங்க் எஃபெக்ட் வந்து பியூர் பிளாக் ஆகும். நல்லா பாருங்க, இங்க தள்ளும் போது நம்மளுக்கு நல்லா பியூர் பிளாக் ஆகும். இப்போ இது எனக்கு ஓகே. நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ உள்ள வந்து ஒரு சில ஒயிட் இருக்கு பார்த்தீங்களா, இது நம்ம என்ன பண்ணலாம், ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறோம். ப்ரஷ் டூல் எடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, உள்ள வந்து நம்மளுக்கு அந்த ஒயிட் எஃபெக்ட் தெரியுற இடத்துல வந்து பிக்சர் வந்து உட்காராது. அதனால நீங்க வந்து உள்ள இருக்கிறத மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ப்ரஷ் டூல் எடுங்க. ப்ரஷ் டூல் எடுத்துட்டு அந்த ஒயிட் இருக்க இடத்த மட்டும் அப்படியே சின்ன சின்ன பெயிண்ட்
இப்போ இது எனக்கு ஓகே. அவுட்டரில் பெயிண்ட் பண்ணக்கூடாது, உள்ள அந்த இருந்த இடத்துல மட்டும். சரிங்களா? ஓகே. சரி, இப்போ இதை எப்படி செலக்ட் பண்ணுறது? நம்ம மேஜிக் ஒன் டூல் இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு செலக்ட் ஆயிருமா? மேஜிக் ஒன் டூல் போட்டு செலக்ட் பண்ணாதீங்க, அது சரியாக செலக்ட் ஆகாது. என்ன பண்ணுங்க, நீங்கள் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்களேன், அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ அப்படின்னு இருக்கும். இதை ஒரு டச் பண்ணிங்கன்னா ப்ளூ லைன் வந்துடும். இதில் கண்ட்ரோல் பட்டன் அழுத்திட்டு ஒரு கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், இந்த ஆர்ஜிபியை டச் பண்ணணும் மறக்காமல். சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் லேயர் போட்டுறக்கூடாது. இதை என்ன பண்ணுறேன், ஆர்ஜிபி டச் பண்ணுறேன். இப்போ எல்லாமே எனக்கு வந்துடுச்சு. இங்கே ஒரு செலெக்ஷன் வந்திருக்கு. இப்போ லேயர் வந்துட்டு இந்த லாக்கை ரிமூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? லாக்கை ரிமூவ் பண்ணுங்க. லாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத கொடுத்தா நம்மளுக்கு லாக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த மாஸ்கை ஒரு கிளிக் பண்ணோம்னா அழகாக நம்மளுக்கு மாஸ்க் ஆகிடும். இப்போ நமக்கு உள்ள இருக்க எஃபெக்ட் தான் தேவை. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவுட்டரில் வந்து நம்மளுக்கு செலெக்ஷன் இருக்குது. இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னா இந்த மாஸ்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ அப்படிங்கிறத கொடுத்தா நம்மளுக்கு இன்வெர்ட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த செலெக்ஷன் இந்த இடத்துல வந்துடுச்சு. சரிங்களா? பியூராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக கட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய அந்த பேக்ரவுண்டுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணலாம், அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக அந்த இங்க் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இதில் கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எவ்வளவு தேவை, எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறேன், எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு ஓகே, இது எனக்கு ஓகே, தாராளமாக போதும், நான் இதில் வச்சுக்கிறேன். ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்சர் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து உள்ளே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இங்க் எஃபெக்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டெப் இதை கீழே கொண்டு வரேன். இங்க் எஃபெக்ட்டுக்கு பின்னாடி வச்சுக்கிறேன். எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, டன். இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒப்பாசிட்டி என்ன பண்ணுறேன், ஒரு 20 இந்த இடத்துல கொடுத்து வச்சுக்கிறேன். தேவை அப்படின்னா பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம பிக்சர் உள்ளே கொண்டு வர போகிறோம். நான் வந்து அவுட்டோரில் எடுத்த படம் வச்சுருக்கேன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்படியே வச்சா போதும், வேறு எந்த ஒரு பேக்ரவுண்டும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஓகே. இப்போ அதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இங்க் எஃபெக்ட் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இங்க் எஃபெக்ட்டுக்கு மேலே இருக்கா கண்ட்ரோல் ஜி அப்படிங்கிறத கொடுத்தோம்னா கிளிப்பிங் மாஸ்க் நம்மளுக்கு விழுந்துடும். இப்போ நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை சுருக்கி நாம் வச்சுக்கலாம். எனக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு எனக்கு ஓகே, இது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சம் மட்டும் இந்த பக்கம் நகட்டி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே, டன். இப்போது படத்தை வந்து உள்ளே வச்சாச்சு. பேக்ரவுண்டு டெக்ஸ்சர் ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், மேட்ச் பண்ணி விடலாம். இப்போ இதை வந்து ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக நான் கொண்டு வந்துடுறேன். இந்த ஒப்பாசிட்டி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்கள் கீபோர்டில் 1 2 3 4 5 இந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 1 கொடுத்தீங்கன்னா 10 வரும், 2 கொடுத்தீங்கன்னா 20 வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன், க்ரீன் கலரை சேஞ்ச் பண்ணலாம். கண்ட்ரோல் யூ கொடுக்குறேன். அப்படியே லைட்டாக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், அதோட ஹியூ சேச்சுரேஷன் நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் யூ கொடுத்து ஹியூ சேச்சுரேஷன் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கலர் மாறி இருக்குது. இன்னும் கலர் பத்தலை, கலர் பேலன்ஸ் கொடுத்துட்டு க்ரீனை ஏற்றலாம். க்ரீன் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் லைட் க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த எல்லோவையும் கொஞ்சம் நம்ம சேர்த்து ஏற்றணும் அப்படின்னா என்ன பண்ணும், அந்த கலருக்கு மாறிடும். இது இன்னும் பத்தலை அப்படின்னா திரும்பவும் கலர் பேலன்ஸ் கண்ட்ரோல் பி கொடுங்க. அதுக்கப்புறம் க்ரீன் கொஞ்சம், அந்த எல்லோ இன்னும் கொஞ்சம். சரிங்களா? எல்லோ ஏற்றும் போது அந்த கலர் நம்மளுக்கு மாறிடும். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், 20 அதாவது 2ஆம் நம்பரை நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா இதோடைய ஒப்பாசிட்டி 20ஆக மாறிடும். இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா இந்த பிக்சருக்கும் இதுக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், லைட் எஃபெக்ட் ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லைட் எஃபெக்டை ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த அவுட்டில் இருக்கக்கூடிய க்ரீன் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகணும். இதுக்கு என்ன பண்ணலாம், இதோடைய பிளெண்டிங் மோட் அப்படிங்கிறத ஸ்க்ரீன் அப்படிங்கிறத நம்ம மாற்றிடலாம். அடிக்கடி நீங்கள் பிளெண்டிங் மோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய ஷார்ட்கட்டு ஷிஃப்ட் ஆல்ட் எஸ். நல்லா பொறுமையாக பாருங்கள். ஷிஃப்ட்டு ஆல்ட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு என்ன பண்ணும், ஸ்க்ரீன் அப்படிங்கக்கூடிய மோட் மாறிடும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லைட்டை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கலர் பேலன்ஸ் கொடுத்து ரெட்டு நல்லா ஏற்றுறேன், அப்புறம் எல்லோ நல்லா ஏற்றுறேன். அதே போல் இந்த ஹைலைட்லேயே என்ன பண்ணுறேன், ரெட்டு கொஞ்சம் ஏற்றுறேன், எல்லோ கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். எனக்கு அந்த லைட் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். டன். இந்த இடத்துல ஒரு லைட் வைக்கிறேன், இந்த இடத்துல ஒரு லைட் வைக்கிறேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லைட் நான் அந்த இடத்துல வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு லைட் வச்சுக்கிறேன். இந்த லைட்டை கூட ஆப்போசிட்டில் வைக்கலாம், இந்த இடத்துல வைக்கலாம். சரிங்களா?
கரெக்டாக அவங்களுக்கு பின்னாடி ஒரு சன்லைட் நம்மளுக்கு அடிக்கிற மாதிரி இருக்குது, அந்த இடத்துல ஒரு லைட் வச்சா நல்லாயிருக்கும். இந்த லைட்டை இந்த ஆப்போசிட்டில் வச்சுக்கலாம். சரிங்களா? அவங்க மேலே இருக்கிற மாதிரி ஒரு லைட்டு கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் உள்ள ஆட் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் எஃபெக்ட் நான் வைக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ரெஸ் ஸ்ட்ரோக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் இருந்து ஏதாட்டும் ஒரு எஃபெக்டை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இதை என்ன பண்ணுறேன், இந்த எஃபெக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், இதை வந்து ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் போட்டு மார்க் பண்ணிவிட்டு, இது ஒரே ஒரு பேக்ரவுண்டாக தான் இருக்குது. சரிங்களா? ஒரு பேக்ரவுண்டு Ctrl C அப்படிங்கிறத கொடுத்தா இது காப்பி ஆயிரும். இப்போ Ctrl N கொடுக்குறேன். Ctrl N கொடுத்துட்டு என்டர் அப்படியே தட்டிடலாம். கடைசியாக என்ன காப்பி பண்ணமோ அது இது உள்ளே வந்துடும். சரிங்களா? இப்போ இதுலையுமே நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, உள்ளே இருக்க எஃபெக்ட் தான் தேவை. நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண மாதிரி செலக்ட் பண்ணலாம். இப்போ சேனல் போகிறேன், ப்ளூ சேனலை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அழுத்தி இந்த இடத்துல ஒரு டச் பண்ணுறேன். செலெக்ஷன் வந்துடுச்சு. ஆர்ஜிபியை கிளிக் பண்ணிவிட்டு லேயர் வரேன். இதுக்கு அப்படியே மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே போல தான் இருக்குது. என்ன பண்ணணும், இந்த மாஸ்கை டச் பண்ணி Ctrl I கொடுத்தா இன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு அழகாக வந்துடுச்சு. இதை என்ன பண்ணலாம், அப்படியே உள்ளே ட்ராக் பண்ணிக்கலாம். உள்ளே ட்ராக் பண்ணிக்கிறேன். எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணுறது Ctrl T போட்டு ஷிஃப்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிகிரி எவ்வளோ இருக்கோ அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஷிஃப்ட் இல்லாமல்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்காது. ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதோடைய டெப்த்து கொஞ்சம் நான் ஏற்றிக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல வச்சுக்கலான் இருக்கேன். இது ஒரு டூப்ளிகேட் போட்டாச்சு. இதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதோடைய கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். சரிங்களா? இதோடைய கலரை கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். உங்களுக்கு டெக்ஸ்ட் எங்கே வைக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கீழே வச்சுக்கலான் இருக்கேன். இந்த இடத்துல வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா, இதோடைய கலர் வந்து ஒரு லைட் கலராக மாற்றலாம், இல்லை ஒயிட்டே மாற்றலாம். இந்த ஒயிட் கலர் இங்கே இருக்கும்போது இந்த இதை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் ஆல்ட் பேக் பேஸ் கொடுத்தோம்னா நமக்கு ஒயிட் கலர் இங்கே ஃபில் ஆயிடும். இப்போ இதில் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப் அடிக்க போகிறேன். டைப்பிங் என்ன டைப் அடிக்க போகிறேன் அப்படின்னு பாருங்கள். மை வெட்டிங் ஆல்பம் அப்படின்னு டைப் அடிக்கலாம். டைப் அடிக்கிறது ஒரு கிரே கலரில் டைப் அடிக்கலாம். சரிங்களா? பியூர் பிளாக்ல டைப் படித்தோம்னா அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பம் கஸ்டமருக்கு கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்காது. ஏன்னா கல்யாண வீடுகளில் இருக்கக்கூடிய படங்களுக்கு வந்து கருப்பு கலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆகாது. அதனால் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கிரே கலரில் டைப் அடிங்க, இல்லை வேறு கலரில் வந்து டைப் அடிக்கனாலும் அடிங்க. நான் ஒரு கிரே கலரில் டைப் அடிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், மை வெட்டிங் ஆல்பம் அப்படிங்கிறத டைப் அடிக்கிறேன். இப்போ இந்த மைங்கிறத நல்லா பெருசு பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வச்சுக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இதோடைய ஃபாண்ட் வந்து என்ன ஃபாண்ட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபாண்ட் மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஸ்டைல் எழுத்தாக கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஷீட்டில் பார்க்குறதுக்கு. சரிங்களா? கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கக்கூடிய எழுத்தாக நான் வந்து கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு சிம்பிள் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், கேரக்டர் பேனல் வந்துடும். இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சரிங்களா? இந்த டெக்ஸ்ட் எனக்கு ஓகே. இதை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். டன். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இந்த இடத்துல மேலே தூக்கி வச்சுக்கிறேன், சிறுசு பண்ணிக்கிறேன் லைட்டாக. அதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணுறேன், வெட்டிங் WEDDING வெட்டிங்னு அடிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆல்பம்னு அடிக்க போகிறேன். சரிங்களா? டெக்ஸ்ட்டை வந்து எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த வெட்டிங் அப்படின்ற எழுத்தை கூட கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆல்பம்னு அடிக்க போகிறேன். ஸோ ஆல்பம் அப்படின்றத கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இதில் கூட உங்களுக்கு டெக்ஸ்ட் கலர் வந்து மாற்றனா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மை அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த மைன்றதுக்கு வந்து ஒரு டார்க் க்ரீன் கொடுக்கலான் இருக்கேன். இல்லை நம்ம ஒரு ரெட் கலர் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். மைன்றதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன். இந்த வெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த கலர் இருக்கட்டும். அந்த ஆல்பத்துக்கு அதே போல் ஒரு ரெட் கலர் நான் வந்து கொடுக்குறேன். டன். இப்போ பாருங்கள், அந்த டெக்ஸ்ட்டை நம்ம இங்கே வச்சாச்சு. ஸோ இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து ஒரு வெட்டிங் ஜெர்மனி அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கலாம். சரிங்களா? இல்லை வெட்டிங் மொமெண்ட்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெட்டிங் மொமெண்ட்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் மொமெண்ட்ஸ்னு வச்சுட்டேன். இவ்வளோ தான் டிரான்ஸ்பரண்ட் சீட்டு. இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பம் பிரிண்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. சரிங்களா? நம்ம ஆல்பம் ஏதாட்டும் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆல்பம் டிரான்ஸ்பரண்ட் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை வீடியோவில் நம்ம காட்டலாம். சரிங்களா? ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நம்ம ஆல்பத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இவ்வளோ தான் என்னுடைய ஷீட். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன ஃபைல் வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஒரு இங்க் எஃபெக்ட் வச்சு, ஒரு பேக்ரவுண்டு, ஒரு லைட் எஃபெக்ட், இவ்வளோ தான். இதை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு.
ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணதை பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணது சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ரெடி பண்ணது. ஸோ ஒரு வேளை பேக்ரவுண்டு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லைட் கலர் கூட மாற்றிக்கலாம். அதோட பிளெண்டிங் மோடு வந்து லூமினாசிட்டிக்கு சேஞ்ச் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிடும். இப்போ பாருங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து க்ரீனாக இருக்கும்போது இது க்ரீன் இல்லாமல் சரிங்களா. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட் பண்ணுற படத்தை வந்து எப்படி டிரான்ஸ்பரண்ட் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.